அனைவருக்கும் வணக்கம். அம்மன் கோயில்களில் ஆடி விழாவை பற்றி தெரிந்து கொள்ளும். மயிலில் உள்ள கற்பகம்பாள் கோவிலில் ஆடிப்பூரம் சந்தன காப்பும் வளையல் அலங்காரமும் சிறப்பாக இருக்கும். காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும். பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கண்டு கழிக்கின்றனர். அம்பாளில் அருளை பெறுகின்றனர். மேலும் மயிலை முண்டக கன்னியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளி மற்றும் ஆடி ஞாயிறு கிழமைகளில் அம்மனுக்கு பொங்கல் வைப்பதும் பால் குடங்கள் எடுப்பதும் சிறப்பாய் உள்ளது. பொங்கல் வைக்கும் வரட்டியின் சாம்பல் தான் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பொன்னநல்லூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு திருவிழா சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த முத்துப்பல்லக்கு செய்ய 7 நாட்கள் ஆகுமாம். இந்த திருவிழாவை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அம்பாளின் அருளை பெறுகிறார்கள். சென்னை பாரிமுனையில் உள்ள புகழ்பெற்ற காளிகம்பாள் கோவிலில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு தரிசனம் செய்வதால் கவலைகள் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. எனவே இந்த 3 நாட்களில் பக்தர்கள் அதிகமாக தரிசனம் செய்து அம்பாளின் அருளை பெறுகின்றனர். திருக்கழுகுன்றம் வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள திரிபுர சுந்தரி அம்மனுக்கு லலிதா சகஸ்நாமம் நடைபெறுவது சிறப்பாகும். மேலும் 108 ஸ்ரீசக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டு மாலையில் 51 மேனைகளில் லலிதா சகஸ்நாமம் இசைக்கப்பட்டு 1 லட்சம் மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி மிக சிறப்பாக நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாகும். பக்தர்கள் கண்டு கழித்து அம்பாளின் அருளை பெறுகின்றனர். நாகர்கோயில் உள்ள ஸ்ரீ நாகராஜா கோயிலில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கொடுக்கப்படும் மண் பிரசாதம் கருப்பு நிறத்திலும், தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை கொடுக்கப்படும் மண் பிரசாதம் வெள்ளை நிறத்திலும் காணப்படுவது விசேஷமாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்பு தீமிதி திருவிழா நடைபெறுவது சிறப்பாகும். இதுவானது மேலும் எந்த சிவாலயத்திலும் இதுபோல் நடைபெறுவதில்லை என்பது சிறப்பான வைபவம் ஆகும். கோடம்பாக்கம் ஆண்டவர் முதல் தெருவில் உள்ள கருமாரி அம்மன் கோயிலில் ஆடிப்புறத்தன்று அம்மனுக்கு 1,08,000 வளையல்கள் கொண்டு அலங்காரம் செய்து நலங்கு வைபவம் நடத்தி பக்தர்களுக்கு சீமந்த சாப்பாடு வழங்கப்படுவது சிறப்பாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் திருவனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலிலும் அம்பாளுக்கு பூப்புனிந்த நீராட்டு புட்டு சமைத்து புத்தாடை உடுத்தி அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது ஆடி மாதத்தில் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் கண்டு அம்பாளின் அருளை பெறுகிறார்கள். எலுமிச்சம்பழ மாலை சாத்துவது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளும். அம்மனுக்கு கனி மாலை சாத்துவதில் வெப்பமான திருமேனி குளிர்ந்து அம்பாள் அருள் புரிவதாக ஐதீகம். எனவேதான் பக்தர்கள் கனி மாலையை சாத்தி அம்பாளின் அருளை பெற்று சிறப்பாக இருக்கிறார்கள். ஆடி மாதத்தில் கூழ் ஊட்டுவதேன் என்பதை தெரிந்து கொள்ளும். வெப்பமும் காற்றும் இணைந்திருக்கும் மாதமே ஆடி மாதமாகும். இந்த சமயத்தில் உடல் உஷ்ணமாகி நோய்கள் உண்டாகக்கூடும். எனவேதான் கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது. இந்த கூழானது உடலையும் வயிற்றையும் குளிர்ச்சிப்படுத்துவதால் கூழ்வார்த்தல் அம்மனுக்கு படைத்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது காலகாலமாக நடைபெறுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழியாகும். ஆடி மாதத்தில் விளைக்கப்படும் விதையானது முளைத்து நன்றாக செழிக்க ஆரம்பிக்குமாம். மேலும் ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டிக் கொண்டால் எல்லா வளமும் நலமும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. எனவே எல்லோரும் அம்மனை வேண்டி அருள் பெற்று வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.